ஓம் நம சிவாய. குருவாளிக குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசிய பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார், இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது கள்ளக்காதல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையா பக்கம் நாங்களும் போய் பார்க்குற சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கறதுனால நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன், வெளிப்படையாகவும் சொல்கிறேன். சரிங்களா? இது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த பூஜைகள் செய்யவே அந்த பிரிஞ்சு போனவங்க மீண்டும் வந்தவங்களும் இருக்காங்க. அதேமாதிரி பூஜை செய்து ஒரு 11 நாள் 21 நாள் பிரிஞ்சு வந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதற்குண்டான பலன்கிறது இந்த பூஜை கொடுக்கும்னு சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இதை எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் சாம்பல் நீங்கள் சேகரித்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் குச்சி ஒன்று, அது ஒரு சில இடங்களில் விற்பாங்க, அதை நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் குச்சியாக பார்த்து வாங்கிட்டு, அதற்குள்ளே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளருக்கன் வேறு, சென்னாயுருவி வேறு, சரிங்களா? அதேமாதிரி விஷ்ணு கிரந்தை வேறு, சரிங்களா? இந்த 3 வேர்களையும் நீங்கள் முறையாக சாபம் போக்கி எடுத்து இந்த 3ஐயும் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கிட்டு, அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, மூங்கில் குச்சிக்குள்ளே வச்சு நல்லா அதற்கு மேலே ஏதாவது ஒரு ஆப் மாதிரி வச்சு அதை நல்லா மூடிடணும். அதை மூடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். இந்த பூஜை கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் ஆரம்பித்து கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும். இது மேக்ஸிமம் வீட்லேயும் பண்ணலாம். இன்னும் வீட்டுக்கு வெளியே ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா அது இது சிறப்பு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இடங்களில் ஒரு சுத்தமான இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள் தெளித்து விட்டுட்டு, தலவாழை இலை விரித்து அதற்கு மேலே இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு அதற்கு மேலே எந்திரம், சரிங்களா? இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் இருக்குது. இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, இப்போ மூலிகை வேர்கள் போட்ட மூலிகை குச்சி, அதை நேராக நிற்கிற மாதிரி அதற்குள்ளே குத்தி வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பூஜைகள் செய்து நீங்கள் முறையாக ஒரு வெண்பூசி கை சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சம்மந்தப்பட்ட நபர், அதாவது உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ, அவங்க எந்த எல்லையில் இருக்காங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது முச்சந்தி இல்லைன்னா மயானம் இல்லைன்னா ஏதாவது இந்த பாலடைஞ்ச இடம், இந்த மாதிரியான அவங்க அந்த வழியாக போக வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? அவங்க போக வராத மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா அது எந்த ஒரு யூஸ் இல்லை. அவங்க வழக்கமாக அந்த வழியில் போயிட்டு வர மாதிரியான ஒரு இடமா பார்த்து அந்த மாதிரியான இடத்துல ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே இந்த மூங்கில் குச்சி நேராக நிற்கிற மாதிரி வச்சுட்டு அதற்குள்ளே 5 விதமான வாசனை திரவியங்கள் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதே மாதிரி இந்த சாம்பல் அதுக்குள்ளே குட்டி மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் மனம் திருந்தி வெகு விரைவில் தேடி வந்துடுவாங்க சொல்லி சித்தர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைந்து பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.